வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தனிப்பட்ட ஜெபத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு பயணமா அமையுதுன்னு பார்க்க போறோம். உங்க நம்பிக்கைகள் எதுவா இருந்தாலும் சரி, இது எப்படி சுய பரிசோதனைக்கும் ஒரு புத்துணர்ச்சிக்கும் ஒரு சூப்பரான கருவியா இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க. பொதுவா ஒரு ஜெபம்னா நாம என்ன நினைப்போம்? ஏதாவது வேணும்னு கேக்குறதுக்கு தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இது ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த நன்றி உணர்வோட தொடங்குது. இந்த ஒரு வரியே போதும் நம்ம மனசை அமைதிப்படுத்தி ஒரு தியான நிலைக்கு கொண்டு வரதுக்கு. இதுதான் இந்த முழு ஜெபத்துக்கும் ஒரு பாசிட்டிவான அடித்தளத்தை அமைக்குது. சரி, இந்த ஜெபத்தோட முதல் பகுதி போன வாரத்தை திரும்பி பார்க்க வைக்குது. இதுல நல்ல விஷயங்கள் மட்டும் இல்ல, கஷ்டமான விஷயங்களையும் சேர்த்து ஏத்துக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கறோம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. இந்த ஜெபம் எப்படி ரெண்டு வெவ்வேறான அனுபவங்களை சமநிலையில வைக்குதுன்னு. ஒரு பக்கம் கடவுளோட வழிகாட்டுதலுக்கு நன்றி சொல்லுது, அதே சமயம் இன்னொரு பக்கம் நாம சந்திச்ச போராட்டங்களையும் சோர்வையும் ரொம்ப நேர்மையா ஒப்புக்குது. இதுதாங்க யதார்த்தம். இப்ப வர்ற இந்த ஒரு வரிதான் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. ஆனால் நீங்கள் எங்களை விட்டுவிடவில்லை. இந்த ஒரு வாக்கியம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூடவே ஒரு துணை இருக்குங்கிற அந்த மைய நம்பிக்கையை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதுதான் கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டு நிகழ்காலத்துக்குள்ள நுழைய நமக்கு உதவுற ஒரு பாலம் மாதிரி. கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஜெபம் இப்போ நம்ம மனசுக்குள்ள திரும்புது. மன்னிப்பு கேக்குறது, அப்புறம் ஆன்மீகமா தூய்மை ஆகுறதுன்னு ஒரு ரொம்பவே தனிப்பட்ட ஆழமான பகுதிக்குள்ள நம்ம போறோம். இந்த தூய்மைக்கான பயணத்தோட முதல் படியே ரொம்ப நேரடியானது. செஞ்ச தப்ப ஒத்துக்கிற ஒரு தருணம். இதுக்கு ஒரு பெரிய நேர்மை வேணும் இல்லையா? இங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தவறுகளை ஒப்புக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது படி கழுவுதல். இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இது வெறும் மன்னிப்பு மட்டும் குறிக்கல, அதுக்கும் ஒரு படி மேல போய் நம்ம மேல இருக்கிற கரைகளையே நீக்கிற மாதிரி ஒரு ஆழமான சுத்திகரிப்பு குறிக்குது. கடைசியா மூணாவது படி. இப்ப பாருங்க இந்த வேண்டுகோள் எப்படி நகருதுன்னு. முதல்ல நம்ம செஞ்ச செயல்கள், அதாவது பாவங்கள், அப்புறம் நம்ம குணம், அதாவது தவறுகள், இப்போ கடைசியா நம்ம உள்மனம். இது ஒரு முழுமையான தூய்மைக்கான ஒரு கோரிக்கை. ஓகே, கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஜெபத்தோட கவனம் முழுக்க முழுக்க எதிர்காலத்தை நோக்கி பயணிக்குது. வரப்போற வாரத்துக்காக என்னென்ன நம்பிக்கைகள் இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த நம்பிக்கைகளை பாருங்களேன். இதுல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அமைதியிலிருந்து வெளியில நடக்க வேண்டிய நல்லது வரைக்கும் எல்லாமே அடங்கியிருக்கு. இது ஒரு முழுமையான நல்வாழ்வுக்கான தேடல்னு சொல்லலாம். இப்போதான் இந்த ஜபத்தோட மைய கருத்துக்கே வர்றோம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வெறும் ஒரு நாள் இல்ல, அது ஒரு முழுமையான ரீசெட் பட்டன் மாதிரி, ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு. அப்போ ஒரு புதிய ஆரம்பம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பழைய தோல்வி, பயம், கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது. இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நாம எல்லாருமே தேடுற ஒரு உணர்வு தான். சரி, இந்த புதிய தொடக்கத்தை எப்படி அடையிறது? இது ஒரு சரண்டர் பண்ற மாதிரி. நம்மளோட நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு புத்துணர்ச்சியை வாங்கிக்கிற ஒரு பரிமாற்றம் மாதிரி தான் இது. இப்போ நாம ஜெபத்தோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு பாசிட்டிவான மாற்றம் நடக்குங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம், ஒரு உறுதியான அறிவிப்பு. இந்த அட்டவணைய பாருங்க, இது எவ்ளோ அழகா ஒரு விஷயத்த விளக்குது. நம்மளோட வலியான தருணங்களையே வறுமைக்கான ஆதாரமா மாத்த முடியுங்கிற நம்பிக்கை. எங்க நாம அழுதோமோ அங்க சந்தோஷம், எங்க நாம எழுந்தோமோ அங்க ரெட்டிப்பான ஆசிர்வாதம்னு ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுற பயணம். இந்த நம்பிக்கை வெறும் மன அளவுல நிக்கல, அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான எல்லா பகுதிகளுக்கும், அதாவது குடும்பம், வேலை, வருமானம், ஆரோக்கியம்னு எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இது ஒரு முழுமையான பாதுகாப்புக்கான ஒரு தேடலாவே இருக்கு. இந்த ஒரு வரி ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஜபம் திடீர்னு நம்மள பத்தியும் பேச ஆரம்பிக்குது. அவர்கள்னு சொல்லி இத பார்த்துட்டு இருக்கிற உங்க மனசுல இருக்கிற சொல்லப்படாத காயங்கள் கூட குணமாகணும்னு கேக்குது. இதுல ஒரு பெரிய பச்சாதாபம் இருக்கு. ஆஹா, ஒரு புதிய கதை! எவ்வளவு அழகான ஒரு உருவகம்! புத்துணர்ச்சி, எதிர்கால நம்பிக்கைங்கிற இந்த முழு கருத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லிருச்சு. இது வெறும் ஒரு புது நாள் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடியுது இந்த ஜபம். நன்றியோட ஆரம்பிச்சு நன்றியோடவே முடியுது. ஒரு முழுமையான வட்டம் மாதிரி. கடைசியா சொல்ற இந்த நன்றி 2 விஷயங்கள உள்ளடக்கி இருக்கு. ஒன்னு இந்த நிகழ்கால தருணம், இன்னொன்னு இந்த ஜெபத்தின் மூலமா நாம எதிர்பார்க்கிற நம்பிக்கைகள் நிறைந்த அந்த எதிர்காலம். சரி, இதெல்லாம் கேட்டு முடிக்கும்போது ஒரு கேள்வி வருது.
இவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல வாரத்துக்கு ஒரு முறை நின்னு நிதானமா நம்மள பத்தி யோசிச்சு மனச புதுப்பிக்கிறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இந்த ஜபத்தோட கருத்துக்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கைக்கு இது எப்படி உதவும்னு சிந்திச்சு பாருங்க.